இப்போ நம்ம பால்கோவா எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நல்லா பாலை காய்ச்சிடுங்க. நல்லா அந்த சைடில் இருக்கிற ஏடெல்லாம் ஒட்டாத மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கணும். இது ஸ்லோ பண்ணிவிட்டு கிண்டிகிட்டே இருங்க. பார்த்திங்கன்னா அந்த ஏடெல்லாம் எங்கேயுமே தங்காத மாதிரி கரண்டியில் தள்ளி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் திக்னஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க. பட் கொஞ்சம் நீங்கள் விட்டாலும் அது வந்து தீஞ்சிடும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் திக்காகிற டைமில் சுகர் ஆட் பண்ணலாம். தேவையான சுகர் நம்மளுக்கு ஆட் பண்ணலாம். அந்த சுகர் போட்டுட்டு மறுபடியும் கிண்டிகிட்டே இருக்கணும். அந்த ஏடெல்லாம் பார்த்திங்கன்னா சைடில் இருக்கிற ஏடெல்லாம் ஒன்றா சேர்த்து கிண்டிகிட்டே இருங்க. நம்மளுக்கு ஒரு பதமாக வரும். கிண்டிட்டு ஒரு திக்கான ஒரு ஸ்டேஜில் வரப்போ என்ன பண்ணணும், நம்ம இறக்கிடலாம். ஆனால் பட் கண்டினியூஸாக கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்கள் இப்போ எப்படி வருது பார்த்திங்களா, அந்த நுரை. அப்புறம் வந்து திக்காக அந்த சைடில் இருக்கிற ஏரெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தள்ளி விட்டுட்டு, ஏன்னா அதுதான் டேஸ்ட்டு பால்கோவாலாம். அதனால் நம்ம அந்த கிண்டிகிட்டே இருந்தால் இப்போ பாருங்கள் எந்த ஒரு ஸ்டேஜான நல்லா திக்காக வந்துச்சுங்க. பால்கோவா ரெடிங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வெளியே போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. வெளியே போய் வாங்கினா ரொம்ப சுகர் ஆட் பண்ணிவிடுவாங்க. குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தா கம்ப்ளீட்டாக பால்கோவாவில் இருக்கிற ஸ்ட்ரென்த்து அண்ட் பாலில் இருக்கிற ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். தேங்க்யூ.